நேத்துக்கு எப்படி இந்த மூவ பிரேக் பண்ணோம் நம்ம பார்ப்போம். கோ ஃபார் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். வால்யூம் ப்ரொஃபைல் டூல் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும் போடுங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு எங்க வால்யூம் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வால்யூம் அதிகமா இருக்கு. இங்க வால்யூம் அதிகமா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஓகேவா? ஸோ நான் இங்க தான் பைக் பார்க்க போறேன். நீங்க கன்சால்டேஷன் ஜோன்ஸா பாருங்க. ஓகேவா? இங்க பாருங்க எனக்கு இங்க கன்சால்டேஷனே இல்ல. வேகமான மொமெண்டம் குடுத்து மேல போயிடுச்சு. ஸோ இத டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்க எனக்கு கன்சால்டேஷன் இருக்கு. அதே மாரி இங்கேயும் எனக்கு கன்சால்டேஷன் இருக்கு. இங்க டெலீட். ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ஏரியால தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ ஃபார் இந்த ஜோன் வந்து கன்சால்டேஷன். ஓகேவா? அதே மாரி இங்க ஒரு கன்சால்டேஷன் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு இது கன்சால்டேஷனா இல்லையா அப்படின்னு டவுட்டா இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய் பாருங்க. உங்களுக்கு கன்சால்டேஷன் கண்டிப்பா அங்க இருக்கு. தெரியுதா? ஸோ எனக்கு இங்கேயும் கன்சால்டேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? லாங் பொசிஷன். எனக்கு வால்யூமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டூல் வச்சு நானும் வால்யூம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்தா ஒரு 1:2, இங்க வந்தா ஒரு 1. ஓகே. சேஃபா நீங்க ட்ரேட் பண்ணணும்னா எய்தர் ஒன் ஆஃப் த ஜோன். ஓகேங்களா? என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லோல இருக்கிற ஜோன்ல தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஜோன்ல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் என்ன ஆகியிருக்குன்னு பார்ப்போம். ஒரு 1:4 கொடுத்துருக்கா. இந்த ஜோன் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எஃப்ஆர்விபி வந்து உங்களுக்கு எந்த பிரைஸ்ல வால்யூம் அதிகமா இருக்குன்னு காட்டும். நார்மல் ட்ரெடிஷனல் வால்யூம் மாரி இல்லாம உங்களுக்கு எந்த பிரைஸ்ல வால்யூம் அதிகமா இருக்குன்னு காட்டும். ஸோ இத டெலீட் பண்ணிடுங்க. நீங்க இதுக்கு எய்ம் பண்ணாலும் 1:2. மினிமம் நம்ம 1:2 தான் எய்ம் பண்ணுவோம்.